ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, மத்திய பாஸ்போர்ட் அலுவலகங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிங்க. மத்திய வெளியுறவுத்துறையின் கீழே செயல்படக்கூடிய பாஸ்போர்ட் அலுவலகங்களில் 35 காலி பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்புவதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தா கன்சல்டன்ட், பணியின் பெயர் கன்சல்டன்ட். இந்த வேலைக்கு தான் தற்போது ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. எந்தெந்த பாஸ்போர்ட்டில் வேலை அப்படின்னு பார்த்தா, சென்னை ஆஃபீஸில் 3 போஸ்ட்டு, கோயம்புத்தூர் ஆஃபீஸில் 1 போஸ்ட்டு, மதுரை ஆஃபீஸில் 1 போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அவுட் ஆஃப் தமிழ்நாடு தான். அகமதாபாத்தில் 4 போஸ்ட்டு, பெங்களூரில் 2 போஸ்ட்டு, போபாலில் 2 போஸ்ட்டு, டேராடூனில் 1 போஸ்ட்டு, காஜியாபாத்தில் 1 போஸ்ட்டு, ஜெய்ப்பூரில் 2 போஸ்ட்டு, கோட்டாவில் 2 போஸ்ட்டு, காஜியாபாத்தில் 1 போஸ்ட்டு, ஜெய்ப்பூரில் 2 போஸ்ட்டு, கோட்டாவில் 2 போஸ்ட்டு, அதிர்ஷ்டம் 4 போஸ்ட்டு, மும்பையில் 2 போஸ்ட்டு, நாக்பூரில் 2 போஸ்ட்டு, பாட்னாவில் 1 போஸ்ட்டு, ராஞ்சியில் 1 போஸ்ட்டு, திருவனந்தபுரத்தில் 1 போஸ்ட்டு, விஜயவாடாவில் 3 போஸ்ட்டு. மொத்தம் வந்து 35 கன்சல்டன்ட் அந்த வேலைக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டிலேன்னு சென்னையில் 3, கோயம்புத்தூரில் 1, மதுரையில் 1ங்கிற மாதிரி 5 பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து 65 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சம்பளமாக வந்து குறிப்பிட்ட தொகை வந்து தொகுப்பூதியம் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அகவிலைப்படியும் பிஎஃப் பணம் வந்து இதுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறேன்னா, அந்த அலுவலகங்களில் நேர்காணல் அடிப்படையில் தான் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. www.mea.government.in இந்த வெப்சைட்டில் உள்ள அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோடு செஞ்சு தேவையான ஆவணங்களை இணைச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை வந்து போஸ்ட் மூலயமா நீங்கள் தபால் அனுப்பணும். விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பிரிண்ட் எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோடைய உங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இணைச்சி இந்த கீழ்கண்ட முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கான அழைப்பு கடிதம் வந்து உங்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் வரும். அதன் மூலமாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான கடைசி நாள் 7/2/2025. ஆர்வமும் வாய்ப்பும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.